2013 நாங்கள் வந்து கேதார் பத்ரி எல்லாம் அது சக்தி பீடத்துக்காக தான் போயிட்டு வந்தோம். ஒரு பெரிய க்ளவுட் பர்ஸ்ட் அப்படிங்கிறது நடந்தது. அந்த கேதார் மேலே மந்தாகினி நதியில் ரொம்ப பெரிய வெள்ளம். அவளும் அந்த கேதார் பின்னாடி இருக்கிற மலைகள் வந்து பர்வதவர்தினின்னு சொல்லிட்டு அவளுமே வந்து ஒரு சக்தி பீடமாக வருகிறாள். சந்திரவதனின்னு பேர். அங்கேயும் ஒரு அற்புதம் எல்லாருக்கும் தெரியும். மிகச்சரியாக கேதாருடைய கோவில் எவ்வளோ அகலமோ அந்த அகலத்துக்கு எங்கேருந்தோ ஒரு பெரிய பாறை வந்து அங்கே நிற்கும். அந்த உத்தரகாண்டில் இருக்கிறவங்க சொல்கிற காரணம் தவிரவும் நம்பிக்கை அங்கே இருக்கிறது. இன்னொன்று வந்து ஹிந்துலேயும் வந்தது, ஹிந்து பேப்பர்லேயும் இதனால் இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது ப்ரெஸ்ஸில் காரணம் சொல்லப்பட்டது. ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த தாரி தேவி தான் அதுக்கு காரணம். இமயமலை அப்படிங்கிறது வந்து ஒரு வலுவான கற்கள் கொண்ட மலை கிடையாது. இந்த புறப்புறான்னு இருக்கும் அந்த மலையே. அந்த மலைக்கு ஒரு காவல் தெய்வமாக இந்த தாரி தேவியை எங்கே பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அலக்நந்தா வந்து ஒரு இடத்துல திரும்பும், மேலேந்து வந்துட்டு திரும்பும். ரொம்ப அகலமாக இருக்கும் அந்த இடத்துல. அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து இமயமலைக்கே காவல் தெய்வம் இவாதானா? ஆமாம் ஆமாம். இந்த தாரி தேவி அந்த அலக்நந்தாவுக்கு நடுவில் பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த வண்டிக்கெல்லாம் அச்சாணி வைப்பாங்க இல்லையா, அதை வச்சா அதை நகராமல் இருக்கும். அந்த மாதிரி அவங்க வந்து அதை பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க. காலமாக இந்த தாரி தேவியை எல்லாருமே வந்து காவல் தெய்வமாக தான் வழிபட்டு வந்தார்கள். அவ செஞ்ச அற்புதங்கள்ங்கிறது நிறைய. அவளோட வந்து மாரியம்மன் மாதிரி தலை இது வரைக்கும் தான் இருக்கும், பாதி தான் இருக்கும் இந்த அம்பாள் அப்படிங்கிறவ. அதே மாதிரி வெக்காளியம்மன் மாதிரி மேலே வந்து ஓப்பன் இதுவாக தான் இருக்கும். அவள் மூடக்கூடாதுன்னு சொல்லிட்டாள். அந்த விதானம் வந்து மூடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாள். மூட ட்ரை பண்ணியெல்லாம் வந்து அது நடக்கவே இல்லை. ஒரு தடவை பார்க்கும்போது சிரிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு தடவை பார்க்கும்போது உக்ரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும் அவன் மேலே, அந்த முகத்து மேலே அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது எப்படி வருது என்னன்னே ஒரு தெரியாத ஒரு புதிராக இருக்கும். அது மாதிரியெல்லாம் நிறைய நமக்கு தரிசனம் பண்ணும்பொழுது அந்த மாதிரியெல்லாம் அவள் காட்டின்னு இருப்பாள். அந்த அலக்நந்தா நதி வந்து ரொம்ப ரொம்ப இதுவாக கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் அகலத்துக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். ஃபுல்லாக தண்ணியும் போகும். இவங்க வந்து அந்த பவர் பிளான்ட் போடணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த இடத்துல முயற்சி எடுத்தாங்க. முயற்சி எடுக்கும் பொழுது அப்போது அங்கே இருந்தது வந்து தாரி தேவி கோவில். ஊரில் இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, தாரி தேவி அந்த இடத்துலேருந்து எடுக்காதீங்க. இப்போ சொன்னதையெல்லாம் கேட்காம அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அன்றைக்கி நைட்டு அந்த தாரி தேவி 4-5 பேராக போய் அசைச்சு எடுக்க ஆரம்பித்த அதே நேரத்தில் தான் அங்கே வந்து க்ளவுட் பஸ்ட் அப்படிங்கிறது நடந்தது. நமஸ்கார். வணக்கம். மே மந்த் இந்த பாபாஜி கோயிலுக்கு போகிற பிளான் இருக்கு இல்லையா உங்களுக்கு? நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த பாபாவோடதை பற்றி பேசிகிட்டு இருந்த போதே நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அது மாதிரி இப்போ அந்த பாபா, இப்போ நம்ம வந்து இந்த தாரி தேவின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஊருக்கே அவள் தான் காவல் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்களோ. அப்போ அந்த பாபாஜி கேவுக்கு போகும்போது இவாளையும் பார்ப்போம். ஆமாம், போகிற வழியில் அவளுடைய கோவில் இருக்குது. ஸோ இப்போ இந்த இல்லை அவளையும் நம்ம பார்க்குற மாதிரி தான். கண்டிப்பாக. ஓகே. அவள் சக்தி பீடங்களில் ஒருத்தி. அவளுடைய மார்பு மார்பகம் விழுந்ததாக சொல்லுவாங்க. ஓகே. வேறு என்னெல்லாம் பெருமைகள் இருக்குது அவளுக்கு? அவள் பேர் தாரி தேவி. தாரின்னா பொதுவாக வழியில் இருக்க வழிவிடு பிள்ளையார் அப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து அந்த தாரி தேவி வழியில் இருக்கோம். 2013 நாங்கள் வந்து கேதார் பத்ரி எல்லாம் போனோம். அது சக்தி பீடத்துக்காக தான் போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்த அடுத்த வாரம், இது எனக்கு நிறைய தடவை நடந்திருக்கு. அந்த மாதிரி நான் போயிட்டு வந்துட்டு அப்புறமா ஏதாவது நடக்கும். அந்த மாதிரி அடுத்த வாரத்தில் தான் ஒரு பெரிய அந்த இதுங்கிறது க்ளவுட் பர்ஸ்ட் அப்படிங்கிறது நடந்தது. எல்லாருக்கும் அது தெரியும், எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பாங்க. அந்த கேதார் மேலே மந்தாகினி நதியில் ரொம்ப பெரிய வெள்ளம். கேதாருக்கு மேலே க்ளவுட் பர்ஸ்ட் நடந்து அவளும் அந்த கேதார் பின்னாடி இருக்கிற மலைகள் வந்து பர்வதவர்தினின்னு சொல்லிட்டு அவளுமே வந்து ஒரு சக்தி பீடமாக வருகிறாள். சந்திரவதனின்னு பேர். அவள் வந்து அந்த மாதிரி அந்த க்ளவுட் பஸ்ட்டு வந்து வருது. வந்துட்டு அங்கேயும் ஒரு அற்புதம் எல்லாருக்கும் தெரியும்.
மிகச்சரியாக கேதாருடைய கோவில் எவ்வளோ அகலமோ அந்த அகலத்துக்கு எங்கேருந்தோ ஒரு பெரிய பாறை வந்து அங்கே நிற்கும், நின்றுடுறது. நின்றுட உடனே க்ளவுட் பஸ்ட்டில் வந்த அந்த மழை தண்ணி ஃப்ளட்டுங்கிறது சாதாரணமானது இல்லை. அப்படி தான் அந்த கோவில் தப்பிச்சது இல்லையா? ஆமாம், வந்துட்டு அது முழுசாக வந்திருந்தா அந்த கோவில் அழிஞ்சு போயிருக்கும். இல்லாமல் அந்த கரெக்டாக அந்த பாறை வந்து நின்னதால் இது ரெண்டாக பிரிஞ்சு போயிடுறது. ரெண்டாக பிரிஞ்சு போன உடனேயே அந்த கோவில் வந்து தப்பிச்சது. ஆனால் அது திருப்பியும் சேரும் பொழுது அது நல்ல சீசன் டைம் அது. அதனால் அந்த சமயத்தில் நிறைய பேர் இருந்து போனாங்க, எக்கச்சக்கமாக எல்லாமே ஆச்சு அந்த சமயத்தில். சரி, அப்படி வச்சு நிறைய அந்த உத்தரகாண்டில் எக்கச்சக்கமாக போயிட்டு வந்து 1 வீக் கழிச்சு நடந்தது. அப்படி ஆனப்போ நிறைய பேர் இறந்து போனாங்க, எல்லாமே நடந்தது. சரி, இது ஏன் நடந்தது அப்படின்றதுக்கு அந்த உத்தரகாண்டில் இருக்கிறவங்க சொல்கிற காரணம் தவிரவும் நம்பிக்கை அங்கே இருக்கிறது. இன்னொன்று வந்து ஹிந்துலேயும் வந்தது, ஹிந்து பேப்பர்லேயும் இதனால் இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது ப்ரெஸ்ஸில் காரணம் சொல்லப்பட்டது. ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த தாரி தேவி தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அழிவுக்கு காரணமாக இருந்தது இந்த தாரி தேவியில் அவளை போய் டிஸ்டர்ப் பண்ணது. அதாவது ஒரு நம்முடைய கோவில்களில் சுவாமியை பிரதிஷ்டை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பிரதிஷ்டைக்கும் ஒவ்வொரு காரணம், ஒவ்வொரு விதமாக பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. பிரதிஷ்டைன்னா எடுத்துன்னு போய் கீழே அந்த கல் இதெல்லாம் எல்லா விதமான இது சொர்ணம் எல்லாத்தையும் போட்டு சுவாமியை வைக்கிறது இல்லை. ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு பிரதிஷ்டை இருக்கும். இப்போ குஜராத்தில் சோம்நாத் கோவில் அப்படின்னு சொன்னால் அந்த லிங்கம் வந்து அந்தரங்கத்தில் இருக்கிற மாதிரி பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பிரதிஷ்டை நடந்திருக்கு. இந்த இமயமலை அப்படிங்கிறது வந்து ஒரு வலுவான கற்கள் கொண்ட மலை கிடையாது. இந்த புறப்புறான் இருக்கும் அந்த மலையே. நம்ம திருவண்ணாமலை மாதிரி எல்லாம் இந்த பக்கம் சவுத்தில் இருக்கிற மாதிரி இந்த கெட்டி கல் பாறைகளால் ஆனது கிடையாது. இமயமலை அப்படி சரிஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி. அதனால் அந்த மலைக்கு ஒரு காவல் தெய்வமாக இந்த தாரி தேவியை எங்கே பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அலக்நந்தா வந்து ஒரு இடத்துல திரும்பும், மேலேந்து வந்துட்டு திரும்பும், ரொம்ப அகலமாக இருக்கும் அந்த இடத்துல. அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து இமயமலைக்கே காவல் தெய்வம் இவாதானா? ஆமாம். அதனால் அந்த திரும்புகிற இடத்துல அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்த அவங்க மாமுனிவர்கள்லாம் செலக்ட் பண்ணி இந்த தாரி தேவி அந்த அலக்நந்தாவுக்கு நடுவில் பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த வண்டிக்கெல்லாம் அச்சாணி வைப்பாங்க இல்லையா, அதை வச்சு அதை நகராமல் இருக்கும். அந்த மாதிரி அவங்க வந்து அதை பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க. காலமாக இந்த தாரி தேவியை எல்லாருமே வந்து காவல் தெய்வமாக தான் வழிபட்டு வந்தார்கள். அவ செஞ்ச அற்புதங்கள்ங்கிறது நிறைய. நாங்கள் போயிருந்தப்போ எங்களோட ஒரு கைடு வந்தார். அந்த கைடுக்கே 2 அனுபவம் நடந்தது. முதல்ல என்னென்னா அவர் சொல்லிக்கிட்டு இருந்தது என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க அம்மாவுக்கு வந்து 13 குழந்தைகள் மலைவாசி அப்படிங்கிறப்போ பெரிய நியூட்ரிஷன் அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இருக்காது. ரொம்ப சாதாரணமாக ஒல்லியாக தான் இருப்பாங்க. அவங்க எந்த விதமான சத்தும் கிடையாது. ஆனால் அவங்க மேலே வந்து தாரி தேவி வருவாளாம். அந்த மாதிரி வந்தால் அவள் அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிடுகிடுன்னு போயிட்டு ஒரு அங்கெல்லாம் தண்ணி பிடிச்சி வச்சுருப்பாங்க. மலைப்பிரதேசம் அப்படிங்கிறதால அவங்களுக்கு தண்ணி பிடிச்சி வச்சு சேமித்து வச்சா தான் அவங்களால புழங்குறதுக்கு இதுவாகும். அதனால் அந்த பெரிய பெரிய அண்டாக்களில் வச்சுருப்பாங்களாம். அந்த அம்மா போய் அந்த அண்டா அப்படியே தூக்கி, பெரிய பெரிய அண்டாக்கள் இருக்கும், தண்ணி இருக்கும், அப்படியே எடுத்து தலையில் ஊற்றிப்பாங்களாம். ஊற்றின்ட்டு நேராக கிடுகிடுன்னு போய் இந்த தாரி தேவி கோயிலில் போய் உட்காந்துப்பாங்க. உட்கார்ந்த உடனே இப்போ அவங்க மேலே இந்த தாரி தேவி ஆவாகனம் ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் தெரியும். அப்போ போய் அவங்க வந்து எல்லோரும் கேட்பாங்களாம், குறி மாதிரி கேட்கும் பொழுது அவங்க வந்து அது அவங்களுடைய கஷ்டங்களுக்கான பதில்களை எல்லாம் அவங்க சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி அவங்க ரொம்ப அந்த இடத்துல வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த மாதிரி இருக்கும். அப்போ அவர் சொன்னார், எங்களுக்கு வந்து எல்லாமே தாரி தேவி தான், அவள் தான் எங்களுக்கு எல்லாமே, அவள் தான் எங்களை வழிகாட்டுறது அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். இன்னொன்று அவர் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார், உத்தரகாண்ட் மக்களுக்கெல்லாம் வந்து பொய் சொல்கிறது, இந்த சூதுவாது எதுவுமே தெரியாது. நாங்கள் எல்லாமே வந்து இங்கே இருக்கிற தெய்வங்கள், அவங்களுடைய குழந்தைகள்.
நிஜமாகவே அப்படி தான். நான் அடிக்கடி போகிறதால எனக்கு தெரியும். அந்த மாதிரி எல்லாருமே அவ்வளோ சின்சியராக, அவ்வளோ ஒரு உண்மையாக அவங்க இருப்பாங்க. வெளியிலேருந்து வந்தவங்க ஒரு பொல்யூஷனுங்கிறதெல்லாம் இப்போ தானே தவிர அதுக்கு சாதாரணமாக அந்த மாதிரி கிடையாது. அங்கே அந்த பழங்குடிகள் அப்படிங்கிறவங்க அந்த மாதிரி கிடையாது. ஒரு தடவை இவர் வந்து சின்ன பையனாக இருக்கிறவங்க சைக்கிளில் போய் விழுந்துட்டு அம்மாவுக்கு தெரியாமல் அந்த காயம் பட்டதுன்னா இன்னும் 2 அடி கிடைக்கும். அதனால் வந்து சொல்லாமல் கொள்ளாமல் நைஸாக அப்படியே போயின்னு இருக்கும் பொழுது அவங்க வாசலில் உட்காந்துருந்தாங்க. அவனை கூப்பிட்டு, இன்னும் அந்த இடத்துல சைக்கிளில் நீ விழுந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவுடனே இவருக்கு அதிர்ச்சி ஆகிடுறது. அதுக்கப்புறமா மருந்து போட்டாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால் தாரி தேவிங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் பிரத்யக்ஷமாக இருக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அப்புறம் நான் திரும்பி வரும் பொழுது பத்ரி கேதார் அந்த சக்தி பீடங்கள்லாம் போயிட்டு வந்துட்டு எல்லோரும் அந்த இதில் மந்தாகினி நதியில் குளிச்சுட்டு வரும்பொழுது எங்களோட வந்தவங்க வந்து அவங்களுடைய நகைகளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. சொல்லிவிட்டு அப்போது நாங்கள் தான் இருக்கிறது, எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது அந்த கைடு மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. டிரைவர் வந்து ஒன்றும் வரப்போகிறதில்ல, ரூமில் ஸ்டே பண்ண போகிறதில்ல. அதனால் எல்லாரும் நேரடியாகவும் அவரை பற்றி பேசாமல் இந்த மறைமுகமாக அவர் தான் எடுத்தாருங்கிற மாதிரி அவங்க பேசும்பொழுது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுறது. அதனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப வருத்தமாகவே இருந்தார். அப்போ தான் அவர் சொன்னார், நாங்கள் உத்தரகாண்ட் மக்களுக்கெல்லாம் சூது வாது களவு பொய் எதுவுமே எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு எல்லாமே தாரி தேவி தான். நிச்சயமாக என்ன இந்த அவமானத்துலேருந்து என்னை அந்த தாரி தேவி காப்பாற்றுவா அப்படின்ட்டு அவர் ஆக்சுவலாக அழுதார். அவர் இது நடந்தது எங்களுடைய முதல் பயணத்தில் நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல தங்கி இருக்கும் பொழுது என்னுடைய சன் ரொம்ப இன்ட்ரோவர்ட், ரொம்ப ஜாஸ்தி பெருசாலாம் போதெல்லாம் பண்ண மாட்டான். யார்ட்டையும் போய் பேசுகிறது கொள்வது இல்லை இன்னொருத்தட்டு போய் அந்த மாதிரி தானே போய் இது பண்ண அந்த மாதிரி எல்லாம் பழகிறது எல்லாம் இல்லை, ரொம்ப தனிச்சே இருப்பான். அது ஹோட்டலுக்கு போய் உட்காந்து அவன் இதில் திடீர்னு அவங்க ரூமுக்கு போனான் தனியாக. அவங்களுக்கு ஒரு ரூமு, எங்களுக்கு ஒரு ரூமு போனால் ஒரு பேக்கில் எல்லாம் வச்சுருந்தாங்களா. அவன் திடீர்னு வந்து இது என்னதுன்னு சொல்லிட்டு அந்த பேக்கிலேருந்து ஏதோ சாமி வந்தவன் மாதிரி எடுத்து போட ஆரம்பித்த உடனே அந்த துணியெல்லாம் வெளியே போட்டுட்டு கடைசியாக ஒரு மூட்டை மாதிரி அதை எடுத்து போடும்போது டங்குன்னு அது கீழே விழுந்தது. அதை பிரித்து பார்த்தா அதில் வந்து அவங்களுடைய அந்த ஜுவல்ஸ் எல்லாம் இருந்தது. பார்த்தா அப்புறம் தான் அதை பார்த்த உடனே அவங்க சொன்னாங்க, ஆமாம் இல்லை நம்ம அந்த குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கர்ச்சீஃபில் முடிஞ்சு வச்சோம்ல அப்படின்னு அதை பார்த்த பிறகு அவங்க சொன்ன உடனே இவன் அந்த மாதிரி எல்லாம் போய் இன்னொருத்தர் ரூம்குள்ளே போய் துணியெல்லாம் எடுத்து போடுற அளவுக்கு யாருமே பண்ண மாட்டாங்க, இவன் முதலையே பண்ண மாட்டான். இவன் அந்த மாதிரி இருக்கும்போது அது நடந்ததுங்கிறது உண்மையாகவே அந்த ஒரு நிகழ்வு நடந்தது. இன்னும் இப்போ கூட எனக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது அப்படி நடந்தது அப்படிங்கிறது. அப்புறம் அவன் வந்து அதுக்கப்புறம் உடனே சொன்னான், அந்த கைடு வந்து என்னை தாரி தேவி தான் என்னை காப்பாற்றினா அப்படின்னு சொன்னவன் எங்களோட முழு பயணம் வரணும்னு இருந்தவன் எங்களுக்கு கொண்டு வந்து கீழே லேண்டில் விட்டுட்டு அவன் இல்லை நான் இதுக்கு மேலே நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி போயிட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் பிருந்தாவன் எல்லாம் போயிட்டு டெல்லி வரைக்கும் அவன் வர்ற மாதிரி தான் புக் பண்ணியிருந்தோம். அவன் அதுக்கப்புறம் வரலை. ஸோ எங்களுடைய ஒரு இதிலேயே அந்த மாதிரி நடந்தது. அதே மாதிரி அவளோட வந்து மாரியம்மன் மாதிரி தலை இந்த இது வரைக்கும் தான் இருக்கும், பாதி தான் இருக்கும் இந்த அம்பாள் அப்படிங்கிறவ. அதே மாதிரி வெக்காளியம்மன் மாதிரி மேலே வந்து ஓப்பன் இதுவாக தான் இருக்கும். அவள் மூடக்கூடாதுன்னு சொல்லிட்டாவும் அந்த விதானம் வந்து மூடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். மூட ட்ரை பண்ணியெல்லாம் வந்து அது நடக்கவே இல்லை. ஒரு தடவை பார்க்கும்போது சிரிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு தடவை பார்க்கும்போது உக்கிரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் அவன் மேலே, அந்த முகத்து மேலே அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது எப்படி வருது என்னன்னே ஒரு தெரியாத ஒரு புதிராக இருக்கும். அது மாதிரியெல்லாம் நிறைய நமக்கு தரிசனம் பண்ணும்பொழுது இந்த மாதிரியெல்லாம் அவள் காட்டின்னு இருப்பான். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு பிரத்யக்ஷமாக அந்த அருளை தருபவளாக அந்த தாரி தேவி அப்படிங்கிறவ எங்களுடைய அனுபவமே இப்படியெல்லாம் அப்படின்னு சொன்னால் இன்னும் நிறைய பேர் வரவங்களுக்கு நிறைய இருக்கும். சரி, இந்த 2013க்கு வருவோம். ஏன் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து அவளை அந்த மாதிரி அந்த அலக்நந்தா நதியில் அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க. அந்த அலக்நந்தா நதி வந்து ரொம்ப ரொம்ப இதுவாக கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் அகலத்துக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும், ஃபுல்லாக தண்ணியும் போகும்.
ஸோ அந்த இடம் வந்து அவங்களுக்கு அந்த பவர் பிளான்ட் வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப, ஏன்னா அந்த மாதிரி இருந்ததுனா தான் அங்கே வைக்கும் பொழுது அவங்களுக்கு நிறைய அந்த எலக்ட்ரிசிட்டிங்கிறது கிடைக்கும், தண்ணியும் போகிறது திரும்பவும் திரும்புறது. ஸோ அந்த இடத்துல ஒரு அந்த சக்தி எனர்ஜிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் நம்ம முனிவர்கள் அங்கே கொண்டு போய் தாரி தேவியை வச்சாங்க. இவங்க வந்து அந்த பவர் பிளான்ட் போடணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த இடத்துல முயற்சி எடுத்தாங்க. முயற்சி எடுக்கும் பொழுது அப்போது அங்கே இருந்தது வந்து தாரி தேவி கோவில். அது சின்ன கோவில் தானே, அதை தூக்கி ஓரமாக இந்த கரையில் வச்சுட்டு நாங்கள் அங்கே வச்சுட்டு உங்களுக்கு கட்டி கொடுத்துறோம், கோவில் மாதிரி கட்டி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊரில் இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, தாரி தேவி அந்த இடத்துலேருந்து எடுக்காதீங்க, உங்களுக்கு எவ்வளோ இடம் இருக்குது, எங்கள் வேறு எங்கேயாவது வந்து பண்ணுங்கள். இல்லை இந்த இடம் தான் ரொம்ப கரெக்டான இடம், அதனால் இங்கே தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னதையெல்லாம் கேட்காம அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இதெல்லாம் உள்ளே போயிட்டு அன்றைக்கி நைட்டு அந்த தாரி தேவி இல்லை கீழே பிரதிஷ்டை தானே பண்ணியிருப்பாங்க, அதை போய் 4-5 பேராக போய் அசைச்சு எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். எடுக்க ஆரம்பித்த அதே நேரத்தில் தான் அங்கே வந்து க்ளவுட் பஸ்ட் அப்படிங்கிறது நடந்தது. அதாவது அந்த பிரதிஷ்டை அப்படிங்கிறது பண்ண இடத்துலேருந்து அந்த ஆப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை எடுக்கும் பொழுது நேச்சுரலாக அதனுடைய அந்த ரியாக்ஷன் அப்படிங்கிறது இயற்கையில் கண்டிப்பாக இருக்கும், சக்தியனுடைய அந்த ரியாக்ஷனுங்கிறது இருக்கும். அதனால தான் அந்த அந்த ஃப்ளட் அங்கே பெரிய மந்தாகினி இப்போ அம்பாள் கோயில் அங்கே தான் இருக்கு. ஆமாம், அதான் அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொன்ன உடனேயே அதுக்கப்புறம் அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த பவர் பிளான்ட் அங்கே வரல, இப்போவும் அவள் அங்கே தான் இருக்கான். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க இப்போ அது அநேகமாக ஒர்க்கெல்லாம் கூட முடிச்சுட்டாங்க. இந்த இடத்துல அவங்க வச்சுருக்காங்க. இந்த இடத்துல அவங்களுடைய அந்த பிராயச்சித்தமாக அதுக்கான முதல்ல ஒரு சின்ன கோவில் ஒரே உண்டு, அதுக்கு நடுவில் இருக்கும். நம்ம அந்த ஒரு பாலம் வழியாக தான் அந்த கோவிலுக்குள்ளே போகணும். அது வந்து இப்போ நல்லா அவங்க அழகாக ஒரு கோவிலாக அவங்களே கட்டி கொடுத்துட்டாங்க. கட்டி கொடுத்ததால் இப்போ நல்லா ஓரளவுக்கு பெருசு இல்லை, ஓரளவுக்கு ஒரு கோவிலாக அருமையாக இருக்குது. அந்த இடத்துல இந்த தாரி தேவி அப்படிங்கிறவ குடியிருக்காள். அவள் வந்து இந்த மார்பகம் விழுந்த இடம் அப்படிங்கிறது. இது என்ன, இந்த தாரி தேவி பாதி தானே இருக்கா, மீதி எங்கே இருக்கா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஜோஷி மட்டுன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த ஒரு அதான் வந்து ஜங்ஷன் மாதிரி பத்ரிக்கும் கேதாருக்கும் போகிறதுக்கான ஒரு இடம். அந்த ஜோஷி மட்டிலேருந்து அங்கேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டரில் காளி மட்டுன்னு ஒரு இடம் இருக்குது. அது அநேகமாக அங்கெல்லாம் யாரும் போயிருக்க மாட்டாங்க அந்த இடத்துல எல்லாம். அது வந்து ஃபுல்லாக காட்டுக்குள்ளே திக் ஃபாரஸ்ட், அது பர்மிஷனும் கொடுக்க மாட்டாங்க. அங்கே போகணும், அந்த ஒரு 8 கிலோமீட்டர் உள்ளே போனால் அந்த காளிமட் இடத்துல வந்து ஒரு கோவில் ஒன்று இருக்குது, ஒரு காளி கோவில் ஒன்று இருக்குது. அந்த கோவிலில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னாங்க, நாங்கள் போகும்போது யாருமே கிடையாது, அங்கே இந்த பூஜை பண்ணுறவங்க மட்டும்தான், யாரும் வரமாட்டாங்க. அது ஒரு மாதிரி அமானுஷ்யமான கோவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். என்னென்னா தரையாக ஒரு மூடி மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க, அவ்வளோதான் அந்த கோவில். அந்த மூடிக்கு மேலே தான் பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கண்ணை கட்டின்ட்டு பூஜாரி அந்த மூடியை திறந்துட்டு உள்ளே சுத்தம் பண்ணுவார். அது என்ன இருக்குதுன்னு தெரியாது நமக்கு, கதிர்காமம் மாதிரி தான், கதிர்காமத்துக்குள்ளே என்ன இருக்குங்கிறது தெரியாது, ஒருத்தர் ஒவ்வொன்று சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இதுலேயும் வந்து அந்த உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறது யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி மூடிடுவாங்க, பூஜை பண்ணுவாங்க. இது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த அம்பாளுடைய மீதி உடம்பு இருக்கிற இடம். ஏன்னா சதிதேவி அப்படிங்கிறப்ப தனித்தனியாக போயிட்டா, அந்த உடம்புங்கிறது தனித்தனியாக போயிடுச்சு அப்படிங்கிறது தான் ஐதீகம். அதனால் வந்து பாதி உடம்பு இந்த இடத்துல கீழே பாதாளத்துக்கு போயிடுச்சு. ஸோ அந்த பாதாளத்துக்கு போன உடம்பு அதை வந்து இவங்க பூஜை பண்ணுறாங்க அப்படிங்கிறது அங்கே காலங்காலமாக சொல்லப்பட்டு வந்த ஒரு விஷயம். அப்புறம் அந்த இடத்துல தான் அது வழிபாட்டு ஸ்தலமாக இருக்கா, இப்போது வழிபாட்டு ஸ்தலம், பூஜை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் என்னென்னா அது அதிகம் பேருக்கு தெரியாது, போகிறது கஷ்டம். போனாலும் அங்கே வந்து ரொம்ப உக்ரமான அந்த ஒரு வழிபாடாக இருக்குது. அவங்க பூஜை பண்ணுறது நார்மலாக தான் பண்ணுறாங்க. இன்னும் சின்ன சின்ன சந்நிதிகள்லாம் அங்கே ரொம்ப அழகாக இருக்கும். சிவன் பார்வதி சந்நிதி அதெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல. அவங்க இந்த உடம்புங்கிறது கீழே இருக்குது அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து அந்த பகுதியில் தான் காளிதாசன் பிறந்தான் அப்படின்னு சொல்கிறது அவங்களுடைய வழக்கமாக வர்ற ஒரு நம்பிக்கை. காளிதாசன் அங்கே தான் அந்த மாடெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு அங்கே தான் அவர் இருந்தார்
அப்படி அது உஜ்ஜயினி கிடையாது, நம்ம உஜ்ஜயினின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல தான் அவர் பிறந்தார் அப்படிங்கிறது இருக்குது. இப்படியே அவன் சுற்றிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாளைக்கு எப்போ பார்த்தாலும் அந்த கோவிலையே சுற்றி சுற்றி வந்துட்டுருப்பார், அங்கேயே இருப்பார், அங்கேயே மாடு மேய்ப்பார், அந்த மாதிரியெல்லாம் அவர் இருந்துகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இவர் மேலே பரிதாபப்பட்டு அந்த காளி வந்து அவருக்கு அந்த ஞானத்தை கொடுத்தாள். அதனால் அவர் காளிதாசனாக அதுக்கப்புறம் ஆனார். இதுக்கு என்ன சாட்சி, என்ன நிரூபணம் வேணும் அப்படின்னு சொன்னால், வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க இந்த காளிதாசனுடைய விழாவை ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறாங்க. அதாவது இது ஏதோ ஒரு நம்ம இப்போ மாதிரி இருந்ததுன்னா இதெல்லாம் டூப்பெல்லாம் சொல்லலாம். அது வந்து எங்கேயோ திக் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கோவில், ஜாஸ்தி வெளியே வந்து இது கிடையாது. ஆனால் பல நூற்றாண்டுகளாக அவங்க இந்த காளிதாசனுடைய விழாவை அவங்க கொண்டாடின்னு வராங்க அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக வந்து உண்மையாகத்தான் இருக்கணும். இது உண்மையா அது உண்மையாங்கிறதெல்லாம் நமக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட அவ்வளோ சக்தி கிடையாது. உஜ்ஜயினியில் சொல்கிறாங்க, அந்த காளியை சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கேயுமே அந்த காளிமட்டில் இருக்கிற கோவில் அந்த பகுதியில் தான் காளிதாசன் பிறந்தான், அந்த காளியினுடைய தாசனாக அவன் பிறந்தான் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது. அதையும் வந்து அவங்க கொண்டாடிட்டுருக்காங்க. ஸோ இந்த பகுதி உடம்பினுடைய கீழ்ப்பகுதிங்கிறது இந்த காளிமட்டில் இருக்குது. இந்த தலைப்பகுதி மார்பகம் வரைக்கும் இருக்கிறது அப்படிங்கிறது தாரி தேவியாக இந்த இடத்துல இருக்குது. இது எங்கே வரும் அப்படின்னு சொன்னால் உத்தரகாண்டில் ஸ்ரீநகர்னு இருக்குது. அந்த காஷ்மீர் ஸ்ரீநகர் இல்லை, இங்கே ஸ்ரீநகர் ஒன்று இருக்குது. அந்த ஸ்ரீநகர்லேருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம ஹைவே தான் போயிட்டே இருக்கும். அந்த ஹைவேல போயிட்டே இருக்கும் பொழுது அந்த கோவில் ஒன்று லெஃப்ட் சைடில் வரும். அது வந்து கொஞ்சம் கீழே இறங்கி போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த அலக்நந்தா நதியில் நடுவில் வந்து அந்த அம்பாளுடைய கோவில் அப்படிங்கிறது இருக்கும். அங்கே போய் நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம். இந்த இரண்டத்தையும் நான் தரிசனம் பண்ணோம், தாரி தேவியும் பண்ணோம், காளிமட் பண்ணோம். இந்த சக்தி பீட பயணத்தில் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த காளிமட்டுக்கு போகல. ஆனால் ஒவ்வொரு தடவையும் போகும்பொழுது மகாவதார் பாபாஜி கேவுக்கு போகும்போது இந்த அம்பாளை நாங்கள் தரிசனம் பண்ணிட்டு தான் போகும்போதோ இல்லை வரும்போதோ ஆமாம் கண்டிப்பாக அவளை வந்து, ஏன்னா அவள் வழியில் இருக்கா, அதனால் வந்து போகும்பொழுது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு அற்புதமான அனுபவம். எனக்கு அந்த லைட் வந்து அவளுடைய முகத்தில் பட்டு வந்தது தான் வந்து நாங்கள் எல்லாருமே ரொம்ப அதை என்ஜாய் பண்ணோம். எனக்கு எல்லோரும் உட்காந்துட்டு அது எப்படி வந்து இந்த ஒரு தடவை லைட்டு விழும்போது ஒரு சிரிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு தடவை லைட்டு விழும்பொழுது இன்னும் கோவமாக உக்கிரமாக பார்க்குற மாதிரி இருக்கும். எப்படியெல்லாம் விதவிதமாக அவள் வந்து தன்னுடைய அந்த தோற்றத்தை காமிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதை பார்க்கும் பொழுது. அதனால் அவளை பூஜை பண்ணிவிட்டு தான் நாங்கள் வருவோம். இந்த பயணம் முடிச்சுட்டு நாங்கள் திருப்பியும் வந்த பொழுது அப்போ வந்து என்னுடைய கணவர் வந்து ஒரு புக்கு படிச்சுக்கிட்டு இருந்திருக்கார், ராமகிருஷ்ணருடைய புக்கை படிச்சுக்கும்போது அப்போ அவர் சொன்னார், அதில் ஒரு குறிப்பு வருது. அதில் வந்து அவர் ராமகிருஷ்ணருடைய நேரடி சீடர் அகண்டானந்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த இமயமலை காடுகளில் நிறைய இவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி காடுகளில் உள்ளே போய் தவம் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பிடித்தமான விஷயம். அந்த மாதிரி அவரும் ரொம்ப திக் ஃபாரஸ்ட்டுக்கெல்லாம் போகும்பொழுது யாருமே அணுக முடியாத இடங்கள், அந்த இடங்கள்லாம் இமயமலையில் நிறைய அந்த மாதிரியான இடங்கள்லாம் இருக்குது. அதனால தான் எல்லோரும் அங்கே போகிறாங்க. ஒரு தடவை இமயமலைக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை வந்து அது ஆக்கர்ஷணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், திரும்ப போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் வரும். கூட மகாவதார் பாபாஜிக்கு போயிட்டு வந்து ஒரு 10 நாள் கழித்து திருப்பியும் போகலாமாங்கிற மாதிரியான ஒரு ஈர்ப்பு வரும். அந்த மாதிரியான ஈர்ப்பு சக்தி கொண்டது அந்த இமயமலை அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி அவர் போய் அங்கே தவம் பண்ணுறதுக்கு போகும் பொழுது அவருக்கு ரொம்ப பசிச்சுது, அந்த மாதிரியெல்லாம் இருந்தப்போ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன குடில் மாதிரி இருந்திருக்கு. இவர் அங்கே போயிட்டு ஒரு விளக்கு எரிஞ்ச உடனே அவர் அங்கே போய் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு முனிவர் இருந்துட்டு வா நான் உனக்காக தான் காத்துருந்துருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் இவர் அங்கே கொஞ்ச நாள் அங்கே இருந்திருக்கார். அப்போ அவர் அந்த முனிவர் சொன்னாராம், இந்த இமயமலையை 3 தேவிகள், அதாவது 3 தேவிகள் அப்படிங்கிற திரிசக்தி, அவங்க தான் இன்றைக்கும் இதை வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் இதனுடைய காவல் தெய்வங்களாக இருக்காங்க. அதில் ஒருத்தி தான் சந்திரவதனி அப்படிங்கிற, அந்த சந்திரவதனிங்கிறவ அந்த இடத்துல அந்த கோவில் வச்சு அவர் வழிபட்டுக்கிட்டு இருக்கார். அது இருக்குது. அந்த முனிவர் வந்து அதனுடைய சக்தியை தெரிஞ்சுக்கிட்டு அவர் வழிபட்டுக்கிட்டு
இந்த சந்திரவதனி, இந்த தாரி தேவி, அப்புறமா வந்து இந்த காளிமட்டில் இருக்கிற காளி கோவில், இந்த 3 பேரும் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி. இவங்க 3 பேருமே அந்த இமயமலையில் இருந்துக்கிட்டு அந்த இமயமலையை அவங்க அதனுடைய தெய்வீகம் குறையாமல் அவங்க வந்து காத்து கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே கொஞ்ச நாள் இருந்து அவர்கிட்ட மந்திரோபதேசம்லாம் பெற்று நிறைய தியானமெல்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு அவர் இறங்கி வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வந்து தன்னுடைய நூலில் இதை குறிப்பிட்டிருக்கார். இந்த மாதிரி 3 ஒரு முக்கோணம் மாதிரியான ஒரு அமைப்பில் அந்த சக்தி அப்படிங்கிறது இமயமலையை இன்றைக்கும் அதை காத்து கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருக்கார். அதை வந்து நான் வந்த உடனே சொன்னார், இந்த மாதிரி இருக்கு பாரு படி அப்படின்னு சொல்லிட்டு. அது படிக்கும்பொழுது ரொம்ப இதெல்லாம் தானே நமக்கு வாழ்க்கையில் ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறது. இந்த ஆன்மீக ஆனந்தம் தான் நமக்கு வந்து எப்போவுமே பர்மனண்ட்டாக இருக்கிறது. ஸோ இந்த தாரி தேவி அப்படின்னு பார்க்க போகும்பொழுது இது எல்லாமே நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அப்பேற்பட்ட ஒரு சக்தியை வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக எடுத்து போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயன்றிருக்கிறார்கள். அதனால் அது வந்து அப்படின்னா என்ன, அம்பாளே இத்தனை பேரை கொல்லலாமா அழிக்கலாமா அப்படிங்கிறது எடுத்துக்கிறது இல்லை. அங்கே வந்து அதை ஒரு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அந்த பிரதிஷ்டைக்கு போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணும் பொழுது அது இயற்கையாக அந்த இடத்துல வந்து அது ரியாக்ட் ஆகிருக்கு. அப்படி தான் நம்ம அதை எடுத்துக்கணுமே தவிர எங்கேயாவது போய் கடவுள் போய் இத்தனை இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி குதர்க்கமாக கேட்கறது அப்படிங்கிறது இல்லை. அதனால் நம்ம வந்து இந்த நிறைய இந்த மாதிரியான சக்தி கேந்திரங்கள் இருக்குது. அந்த கேந்திரங்களை நாம் அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடு செய்து அதிலேருந்து நம்ம பயன்தான் பெறணுமே தவிர அதை போய் டிஸ்டர்ப் பண்ணுறதோ அல்லது அதை வந்து அலட்சியம் பண்ணுறது அப்படிங்கிறது தவறு. அந்த வகையில் தாரி தேவிங்கிறவ அப்படி ஒரு நிலை அங்கே இதுவாகிட்டு திருப்பி அவள் இன்றைக்கும் சந்தோஷமாக அந்த அலக்னந்தால தான் அவள் வந்து இருக்கா, அந்த இடத்துல அவள் இருக்கா. போகிறவங்கெல்லாம் நிறைய பேர் தரிசனம் பண்ணிட்டு வராங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் முதல்ல ஒன்று சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஒரு பெண்மணி வந்து இந்த மாதிரி அவளுக்கு தாரி தேவி வருவாளா அப்படின்னு சொல்லிட்டு, சுவாமி வருவா அப்படின்னு சொல்லிட்டு, அவளை பற்றி ஏதாவது பெண்டிங் இருக்கா விஷயம் நம்ம பேச வேண்டியதில்லை? இல்லை அவள் எளிய பெண்மணி, ஒரு எளிய பெண்மணி அவள் இப்போ நீங்கள் போன டைமில் பார்த்துருந்தேன் இல்லையா? ஆமாம், இருக்காங்களான்னு அது ஆயிடுச்சு, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஆமாம், கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிருக்கும். அதனால் இப்போ இருக்காங்களான்னு கூட நமக்கு தெரியாது. ஓகே இருக்கலாம், அவங்களுடைய பரம்பரையில் வேறு யார் மேலே அது கூட அம்பாள் வரலாம், தெரியல. அது இப்போ அகைன் வந்து இப்போ எனக்கு தெரியும், பட் ஸ்டில் இந்த தாரி தேவி அப்படிங்கிறது தாராதேவிங்கிறது நம்ம வந்து வேறு தான். அதாவது தாராபீடம் அப்படின்றத வந்து பார்த்தோம்னா நமக்கு தசமகாவித்யியில் 2வதாக வரக்கூடிய தாராதேவிங்கிறது வேறு. ஏன்னா அவளுமே இந்த ஹிமாலயாஸோட கனெக்டட் அப்படின்றதுனால தாராதேவி வந்து ஆகாயத்துக்கு உரியவள். ஆமாம், ஆகாயத்துக்குரியவள். ஜெயின மதத்தில் ரொம்ப பெரிய நிலையில் அவளை வந்து வழிபடுவார்கள். எப்போவுமே அவள் ஆகாயத்திலே சஞ்சரிச்சுக்கிட்டு இருப்பாள். நட்சத்திரங்களை வந்து உடையாக உடுத்தி கொண்டிருப்பாள் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அவளும் வந்து இந்த தாந்திரிக் கல்ட்டில் வந்து அவளும் வருவாள். அவளை தாராசாரம்னு சொல்லுவோம். ஆமாம், அதில் வந்து தாராதேவியை வழிபடுவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவளை அப்படியே அட்ராக்ட் பண்ணுவாள் நம்மளை. அந்த அனுபவங்கள்லாம் கூட எனக்கும் இருக்குது. பார்த்தோம்னா அவன் நம்ம அப்படியே பிடிச்சிப்பாவும் இந்த தாராதேவி அப்படிங்கிறவங்க. அவள் தாரின்னா வழி. இவள் வந்து வழியில் இருக்கிற, ஏன்னா வியூஸ்க்கு சம்டைம்ஸ் ஆமாம் இல்லை இவள் வேறு அவள் வேறு சிமிலராக இருக்கிறதுனால அதுக்காக தான். மற்றபடி ரொம்ப நல்லா இருந்தது. இந்த அகைன் வந்து பார்த்தோம்னா நமக்கு அந்த போயிட்டு வந்த ஒரு உணர்வு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஒரு விஷயத்தை கொடுத்து டைரெக்டாகவுமே வரவாளுக்கும் எல்லாருக்குமே வந்து நல்லா குடிப்பினை தான். ஜென்ரலாகவே வந்து அந்த அம்பாளை போய் பார்க்குறதே அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஓவராலாக பிரத்யட்சமாக அங்கே உட்காந்துருக்கா அப்படின்னா அதை பார்க்குறதுங்கிறது ஒரு பாக்கியம். ஆமாம்.